ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா ஓகே ஒரு சில சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஒரு சில ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை இங்க யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். சரியா? அது எப்படி பண்றோம்ன்றது பாருங்க. இதுல வர அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸோ இல்ல வந்து சப்ஸ்டிடியூஷன் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா நீங்க அத கொஞ்சம் கவனமா நோட் பண்ணுங்க. சரியா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பார்க்கும்போது அது புரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போகும்போது அது உங்களுக்கு மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு நோட்ஸ் நோட்ஸ் எடுங்க. சரியா? ஓகே. ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, we have I is equals to integral 1 minus cos x divided by 1 plus cos x. ஓகே. ஸோ நான் இங்க சொல்ற பாயிண்ட் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து 1 minus a by 1 plus a or 1 minus cos x divided by 1 plus cos x or 1 minus cos 2x divided by 1 plus cos 2x இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸோ ஏதாவது இன்டகிரேட் பண்ற மாதிரியோ இல்ல டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி கூட வரலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 1 minus a by 1 plus a வந்துச்சுன்னா you have to take a as substitution, that is cos x அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கிற ஃபங்ஷன் என்னது 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ். இங்க நம்ம என்ன மாதிரியான சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ண போறோம்னா, தட் இஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண போறோம்னா, we have 1 மைனஸ் காஸ் எக்ஸ்க்கு ஐடென்டிட்டியே இருக்கு. இட் இஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க இத. 1 மைனஸ் காஸ் எக்ஸ்க்கு பதிலா 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு இருக்கு. 1 பிளஸ் காஸ் எக்ஸ்க்கு பதிலா நமக்கு 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. சரியா? ஓகே. இப்ப இந்த ஐடென்டிட்டிய நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இங்க. இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா we will be getting 2 sin square x by 2 by 2 cos square x by 2 dx. ஓகே. அப்ப ஏன் சார் நீங்க வந்து 1 minus cos 2x by 1 plus cos 2x சொன்னீங்க அப்படின்னா, சப்போஸ் if we have 1 minus cos 2x and 1 by divided by 1 plus cos 2x ன்னு இருந்தா, ஓகே நம்ம வந்து என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்னா, இங்க வந்து ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. அங்க வந்து 2x இருந்தா அங்க xன்னு யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மைனஸ் காஸ் 2xக்கு 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அததான் நான் இங்க சொல்ல வந்தேன். எனிவே இங்க 2, 2 கெட்ஸ் கேன்சல். ப்ராப்ளம் வந்து கன்டின்யூ பண்ணலாம். 2, 2 கேன்சல் ஆயிடும். sin ஸ்கொயர் x by 2 by cos ஸ்கொயர் x by 2 is nothing but tan ஸ்கொயர் x by 2. ஓகே. அகைன் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோல எக்ஸெப்ட் ஃபார் சீகண்ட் ஓகே அண்ட் ஃபார் கொசிகண்ட் இது 2த்த தவிர வேற எதுக்குமே பவர் வந்து 2ஓ 3ஓ இதுக்கு மேல இருந்தா நம்மளால டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ இங்க tan ஸ்கொயர்னு வந்திருக்கு. அப்ப tan ஸ்கொயர் வந்தா tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா we can write it as secant ஸ்கொயர் தீட்டா minus 1 இப்படி நம்ம எழுதலாம். ஓகே. அப்போ இங்க வந்து this can be written as secant ஸ்கொயர் x by 2 minus 1 dx. இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நார்மல் இன்டகிரேஷன் பண்ணலாம். ஸோ நார்மல் இன்டகிரேஷன் என்னன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா வில் பி கெட்டிங் tan x by 2 divided by 1 by 2. ஏன்னா இன்டெகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ax வந்து என்னன்னா இட் இஸ் tan ax divided by a. ஓகே. கோஎஃபிஷியன்ட் நம்ம டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? இப்போ இங்க நான் அதுதான் பண்ணியிருக்கேன். 1 இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? வில் பி கெட்டிங் x. ஓகே. ஏன்னா 1 வந்து கான்ஸ்டன்ட் with respect to x க்கு இன்டகிரேட் பண்ணா x வரும். So in the next step we will be getting 2 tan x by 2 minus x plus c. இது ஒரு indefinite integralன்றதுனால நம்ம plus c போடணும். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூஸா உங்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.